நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏன்டா நீ போல? கிளாஸுக்கு போய் தூங்குறதுக்கு பதிலா உனக்கு கம்பெனி கொடுத்துட்டு தூங்கலாம் தான். கார்த்தி முன்ன மாதிரி இல்லடா. மாப்பிள, நீ கடி மூட்ல இருக்க, அதனால அப்படி தெரியுது. மற்றபடி யாரும் மாறலடா. சரி அதை விடு, ஒரு பாட்டு பாட. கம்பெனி கொடுக்குறவனுக்கு இந்த தொல்லைலாம் வேறையா? டேய் பாடுறா, நீ பாட ஆரம்பிச்சா கவலையெல்லாம் மறந்துடுமா? இல்லடா, உன் பாட்டை கேட்குற துன்பத்துல மற்ற துன்பம்லாம் பெருசா தெரியாது. டேய் பாடுறா, பெரிய எஸ்பிபி இவரு, கிண்டல் அடிச்சோடனே முறைக்கிறாரு. பாடண்டா. ಬಂಡೂರೀತಿ ಕೋಲುವಿಯ ವಯ್ಯರಾಮ, ಬಂಡೂರೀತಿ ಕೋಲುವಿಯ ವಯ್ಯರಾಮ, ಬಂಡೂರಿ. எப்பா எவ்வளோ துன்பம் தாங்காது, லெவல் கம்மியா ஒரு பாட்டு பாடு. இப்ப பாரு. பலுக்கே பங்கார ராமைய, கோதண்ட பாணி பலுக்கே பங்கார. டேய் சினிமா பாட்டு பாடுறா. பழைசா இல்ல புதுசா? பழசோ புதுசோ, நல்ல பாட்டை பாடு. பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. இப்ப புறா பாப்போம். செக்ரட்டரி சொன்னா நடக்கும்ல? கண்டிப்பாக நடக்கும். அவர் தான் நமக்கு இப்போ இருக்கிற ஒரே ஹோப். செக்ரட்டரியை நம்ம அவர் ரூம்லேயே போய் பார்த்துருக்கலாம்ல. எதுக்கு நம்ம அவரை பார்க்கறது காலேஜுக்கே தெரியறதுக்கா? நம்ம ஒரு மூலமாக ட்ரை பண்ணுறோன்னு தெரிஞ்சா அதுக்கு எதனா செக் வைப்பாங்க. சைலண்ட்டாக மேட்ரு முடிப்போம். நாம அவரை பார்க்கறது சுல்லானுக்கோ பிரின்சிபலுக்கோ தெரியாதுல்ல? தெரியாது. செக்ரட்டரி கண்டிப்பாக வருவார்ல? இப்போ ஏன்டா இவ்வளோ கேள்வி கேட்டு என் உயிரை வாங்குற? இல்லை, முக்கியமான ப்ராக்டிக்கல் கிளாஸை கட் பண்ணி அவர் பார்க்க வந்திருக்கோம். அவர் வரலன்னா வேஸ்ட் தானே? டேய் பசங்க 4 நாளாக கிளாஸுக்கே போகாமல் இருக்காங்க, நீ என்னமோ ஒரு கிளாஸ் கட் பண்ணதுக்கு ஓவரா ஃபீலை கொடுக்குற. இல்லை, புதுசாக படிக்க ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு ஃப்ளோ கட் பண்ண வேணாம் தான். இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லை. ஆமாம், எப்படி அசோக் அது? யாரோ ஒரு ஐயரு பொண்ணு ஆனிட்டதும் பயங்கரமாக படித்து தள்ளியிருக்க. நீ மட்டும் ஏதோ கவுண்டர் பொண்ணு நாய்க்கர் பொண்ணு சொன்னா படிக்கலையா? யாரை சொல்கிற? ஜெயா சொல்லி கொடுத்து தான் நீ இந்த மார்க் வாங்கின. முறைக்காதப்பா, உண்மையா இல்லையா? உண்மைதான். வீட்டில் எங்கள் அம்மா டீயை போட்டு கையில் வச்சுட்டு படுறா எழுப்புறப்பெல்லாம் தூக்கம் தான் வரும். ஆனா பிரியா சொன்னதும் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய பவரும் வந்துச்சு பாரு. சும்மா சப்ஜெக்ட் எல்லாம் ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட்னு படிச்சு தள்ளிட்டேன். ஏன் சிரிக்கிற? ஒன்னும் இல்லை, விடு. வராரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்னப்பா கிளாஸுக்கு போல? இல்லை சார், உங்களை பார்க்க தான் நிற்கிறோம். என்னப்பா, என்ன விஷயம்? பரவாயில்ல சொல்லுங்க. நாங்கள் ஃபஸ்ட் இயர் சார். ஓகே. ஃபஸ்ட் இன்டர்னல் முடிஞ்சு ரிசல்ட் வந்திருக்கு சார். அதில் 12 மார்க் வாங்காதவங்களெல்லாம் காலேஜ் விட்டு அனுப்பிடுவேன்னு சொல்கிறாங்க சார். அப்படியா? ஆமாம் சார். இல்லைனா புழலில் இருக்க நம்ம பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் தரேன்னு சொல்கிறாங்க சார். ஓ சார், எங்கள் கிளாஸில் ஒரு 10 பேர்கிட்ட மார்க் கம்மி சார். நீங்கள் தான் சார் ஹெல்ப் பண்ணணும். அந்த 10 பேர்ல நீங்க 2 பேரா? இல்ல சார், நாங்க 2 பேரும் பாஸ் மார்க் எடுத்துட்டோம். நாங்க பேச வந்தது எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக சார். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக கிளாஸை கட் பண்ணிட்டு என்கிட்ட பேச வந்திருக்கீங்களா? அவங்க ஒரு வாரமாக கிளாஸ் மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார். வேற ஏதாவது டிசிப்ளின் சம்பந்தப்பட்ட விஷயம்னா நான் முடிவு எடுக்க முடியும். படிப்பு சம்பந்தப்பட்ட முடிவுகளுக்கான முழு அதிகாரம் பிரின்சிபலுக்கு தான் இருக்கு. படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சு மார்க் வாங்க வேண்டியது உங்க கடமை. நான் இப்படி ஃபெயிலான பசங்களை கிளாஸ்ல சேர்த்துக்க சொல்றது தப்பு தான் சார். ஆனா அதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை அதிகம் சார். வேற பனிஷ்மெண்ட் ஏதாவது கொடுக்க சொல்லுங்க சார். காலேஜை விட்டு தூக்கிடாதீங்க சார், ப்ளீஸ் சார். சார், எல்லாரும் காலேஜுக்கு வந்து 2 மாதம் தான் சார் ஆகுது. இன்னும் எதுவும் சரியாக புரியக்கூட இல்லை சார். அதுக்குள்ளே எங்களை டெஸ்ட் பண்ணி நாங்கள் இங்கே படிக்க தகுதி இல்லைன்னு சொல்கிறது நியாயம் இல்லை சார். ஒருத்தரை காலேஜ் விட்டு அனுப்புறது ரொம்ப ஈஸி, அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நல்லா படிக்கிற பசங்க 100 பேரை ரேங்க் வாங்க வைக்கிறது பெரிய விஷயமே இல்லை. படிப்பு வராத ஒரு சாதாரண பையனை பாஸ் மார்க் வாங்க வைக்கிறது தான் ஒரு டீச்சருக்கு சேலஞ்சுன்னு நினைக்கிறவனா. எஸ் சார். ஆனால் ஒரு விஷயம் யோசிங்க, இது ஸ்கூல் இல்லை, ப்ரொஃபஷனல் கோர்ஸ். அதனால தான் ஸ்கூலில் மினிமம் படிக்கிற பசங்களை இங்கே சேர்க்குறோம். பாஸ் ஆகிறது பேசிக், அதில் போய் காம்ப்ரமைஸ் ஆகிறது எனக்கு நியாயமாக தெரியல. நாளைக்கு ரிசல்ட் கம்மியானா அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லுவாங்க. சார், இந்த வருஷம் காலேஜில் இவ்வளோ சுதந்திரம் இருக்குன்னா அதுக்கு நீங்கள் தான் சார் காரணம். என்னப்பா ஐஸ் வைக்கிறீங்களா? ஆமா சார்.
சாரி சார். இல்லை சார். சார் இவ்வளோ நல்ல அட்மாஸ்பியர் தந்த நீங்கள் தான் சார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஒரே ஐடியா ரூல்ஸை தூக்கி போடவும் முடியாது. கேட்குறவங்களுக்கும் நான் ஒன் சைடாக முடிவெடுத்த மாதிரி இருக்கக்கூடாது. நியாயமாக ஒரு உதவி கேளுங்க, நான் பண்ணுறேன். என்ன பண்ணலாம் சொல்லுங்க. சார் பசங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். அடுத்த தடவை உங்க பாஸ் மார்க் எடுக்கலனா என்ன வேணா நடவடிக்கை எடுங்க சார். சார் நாங்கள் முட்டாள் இல்லை. நீங்கள் சப்போர்ட் பண்ணது தப்பான பசங்களுக்கு இல்லைன்னு நாங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டுறோம் சார். ஓகே, நான் பிரின்சிபல் கிட்ட பேசுகிறேன். நீங்கள் பசங்களை ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க. தேங்க்யூ தேங்க்ஸ் சார். சார். தேங்க்ஸ் இப்படி சொல்லாதீங்க, பாஸ் ஆகி காட்டுங்க. அதான் நிஜமான தேங்க்ஸ். ஷியோர் சார். டேக் கேர், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். நல்லா தேங்க்யூ படிங்க. சார். எஸ் எஸ்.